அண்மை செய்தி. மாநிலங்களவையில் 4 நியமன எம்பிக்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பாஜக உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது 86ஆக குறைந்துள்ளது. மாநிலங்களவில் பாஜகவின் பலம் 86ஆக குறைந்திருக்கிறது. பாஜக மட்டுமல்லாது என்டிஏ கூட்டணிக்கே மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லை. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன். பால், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? அதாவது தற்போது மாநிலங்களவையில் என்டிஏவினுடைய கூட்டணி எண்ணிக்கை 86ஆக குறைந்துள்ளது. ஏற்கனவே 101 86ஆக தற்போது குறைந்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அன்று 4 நியமன உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றார்கள். இதனைத் தொடர்ந்துதான் இந்த எண்ணிக்கை 86க்கு தற்போது சரிந்திருக்கிறது. ஏற்கனவே மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்கள் 245. இதில் பெரும்பான்மைக்கு 113 உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தேவை. அதாவது சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு 113 எம்பிக்களுடைய எண்ணிக்கை தேவை. அப்படி இருக்கும்போது தற்போது 86 மட்டுமே ஆளும் பாஜக கூட்டணிக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மொத்த உறுப்பினர்கள் 226 பேர் தான் மாநிலங்களவையில் இருக்கிறார்கள். 19 இடங்கள் தற்போது காலியாக இருக்கின்றன. இதில் தான் 86 உறுப்பினர்கள் மட்டுமே ஆளும் கூட்டணிக்கு இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்த அளவில் தற்போது மொத்தம் 87 இடங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக தவிர்த்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 11 உறுப்பினர்களும், பிஜு ஜனதா தளம் கட்சி 9 உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக செயல்பட போவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் மற்ற கட்சிகளினுடைய ஆதரவை மசோதாக்கள் நிறைவேற்றும் போது பாஜகவுக்கு பெறுவது என்பது வரும் நாட்களில் பெரும் சிரமம் உள்ளதாகவே மாறி இருக்கிறது. ஆகவே வரும் நாட்களில் குறிப்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த எண்ணிக்கை பெருமளவு குறைந்திருப்பதன் காரணமாக பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தற்போது மாநிலங்களவையில் ஏற்பட்டுள்ளது. மாசி, தகவலுக்கு நன்றி பால்.